அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த பலஸ்தீன பிரச்சனை பற்றி தான். இப்போ பலஸ்தீனை சில மக்கள் நாடு கடத்தினிருக்காங்க, சில பேர் பட்டினியால் அவலப்படுத்திருக்காங்க. ஹெல்ப் பண்ண சொல்லி சின்ன யூடியூப் வீடியோக்கள் இங்கே வந்திருந்தாலும், சில நாடுகள் இந்த இந்த கீழ் நிலைமையில் இருந்தாலும், இன்னொரு பக்கத்தில் ஈரான் போன நாடுகள் இந்த பலஸ்தீன் சேவ் பண்ணுறதுக்காக வேண்டி சில இதுகளை செஞ்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் பங்களாதேஷில் இருந்து இந்த பலஸ்தீனுக்கு உதவி செய்கிறதுக்காக வேண்டி சில மக்கள்கள் போயிருக்காங்க. இது மாதிரி ஸ்ரீலங்காலையும் இந்த எலெக்ஷன் கலைஞ்சி ஸ்ரீலங்கா பலஸ்தீனுக்கு உதவி செய்கிறதுக்காக போகிறதுக்குரிய நிலப்பாடுகளும் நடந்து கொண்டு இருக்குது. அப்படின்னு பார்க்குறதுக்கு சில நாடுகள் பலஸ்தீனுக்கு இருக்கிற மக்கள்களை கைது பண்ணி இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்க்குறதுக்கு நம்ம இந்தியாவில் மோடி செய்கிற வேலை என்னென்னு பார்க்குறதுக்கு முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கு இடையில் பிரச்சனைகளை கொண்டு வரத்துக்குரிய வேலைகளை நோக்கி கொண்டு இருந்தார். அதுவும் அவருக்கு இப்போ ஃபெயிலாக முடிஞ்சு வைத்தார். இன்னொரு பக்கம் பார்க்குறதுக்கு இந்த பலஸ்தீன் மக்களை அழிச்சே ஆகணும் துடிக்கிற இஸ்ரேலர்கள். இப்போ இந்த இஸ்ரேலர்கள் இனப்படுகொலை பற்றி அவங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு இது நடக்குது. பலஸ்தீன் மக்களை அவங்க கொள்ளுவாங்க, ஆனால் இந்தியாவில் நடந்து படுகொலைக்கு அவர் நியாயம் வழங்குறாரு. கேட்குறதுக்கே அதிர்ச்சி ஆகிக்கிறவங்க, அது எனக்கே அதிர்ச்சி ஆகிருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இப்போ பலஸ்தீன் மக்கள் உயிருக்காக போராடி நிற்கிறாங்க. பலஸ்தீன் மக்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு வசதியும் கூட இவங்க செஞ்சு கொடுக்குறாங்கல்ல. பலஸ்தீன் மக்களை நாடு கடத்துறதுக்குண்டே குறியாக இருக்காங்க இந்த இஸ்ரேலர்கள். அதுவும் அவங்க வைத்த பேரையும் கூட மாற்றி இவங்களாம் பேர் வைத்து அனுப்ப போகிறாங்களாம். பலஸ்தீன் மக்கள் போகிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க நாடு கடத்தி அவங்களோட நாட்டுக்கு கொண்டு போய்க்காங்க. பெற்ற தாய் இல்லாமல், தகப்பன் இல்லாமல், நானா தம்பி பெற்ற பிள்ளைகள் இல்லாமல் நாடு ஓடி இருக்கிறது பலஸ்தீன். பலஸ்தீன் மக்களை அவங்க தனித்தனியாக பிரித்தாங்க. இப்போ எங்கள் தாய்க்கு இருந்து எங்களை பிரித்தா எப்படி எங்கள் தாய் தகப்பனும் நம்மளும் கஷ்டப்படுறோமோ அந்த நிலைமை தான் பலஸ்தீன் மக்கள்கிட்ட இருக்குது. பலஸ்தீன் மக்களை ஒன்று சேர்க்கணும், பலஸ்தீன் மக்கள் உயிர் வாழணும், பலஸ்தீன் மக்களுக்காக நாங்கள் துவா செய்வோம், பலஸ்தீன் மக்கள் சந்தோஷமாக இருக்கணும், இஸ்ரேலர்கள் அழிஞ்சு போகணும். அதுக்கான நாம் ஒரே இது இப்போதைக்கு தொழுது போட்டு துவா கேட்பதை தவிர நமக்கு வேறு வழி இல்லைன்னு நம்ம நினைச்சினோம். இதுவும் இன்னொரு வழி இருக்குது, அது நம்ம போராடி சுத்தம் பண்ணுவது தவிர வேறு ஒரு வழியும் நமக்கு தெரியவில்லை. நம்ம பள்ளியை நம்ம மீட்டே ஆகணும். அது முஸ்லீம்களை சொத்து. இது அல்லாஹ் இது செய்தது. குர்ஆன் எப்படியோ குர்ஆன் எல்லா மதங்களுக்கும் சொந்தமாக இது சொல்லப்படலை, ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் சொந்தமானது. இது முஸ்லீமாக இருக்கலாம், வேறு மதங்களை இருக்கலாம், குர்ஆன் எல்லா மனிதர்களுக்கும் சொந்தமானது தான். ஆனால் அது இஸ்லாமிய மதம் பார்க்குறதுக்கு அது இஸ்லாமிய மதத்துக்கு சொந்தமானது. இஸ்லாத்துக்குள்ளே யார் ஒன்றா வரலாம், ஆனால் இஸ்லாத்தை விட்டு வேறு மதம் மாறுறாக்களுக்கு கடுமையான தண்டனையும் இருக்குது. யார் வந்தாலும் இஸ்லாத்துக்கு வரலாம், எந்த மதக்காரன் இருந்தாலும் இஸ்லாத்துக்கு வரலாம்னு சொல்லி அந்த பதிவை முடிச்சுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஃபர்ஸ்ட்